ஜூலை மாதம் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப் புரியாத புதிர்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் அப்படின்றத இவங்க எடுத்தாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பிரிவு ஏற்படும். ஸோ ஆகஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து எப்படின்னா ரொம்ப யூனிக்கான கிரியேட்டர்ஸ், திறமைசாலிங்க நிறைய. இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எது தொடர்பு விரும்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வயது வித்தியாசம் கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான திருமணத்துக்குள்ளே போகிறது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு தனக்கான நிலையை வந்து சாதனை படைக்கக்கூடிய ஆட்கள் என்ன ஆகஸ்ட்டில் பிறந்தாங்க. செப்டம்பர் மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா பகை தீர்க்கிறதுக்கு வந்து 5 ஆட்கள்னே சொல்லலாம். பெண்கள் விஷயத்துலையும் சரி, பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி நிறைய. செப்டம்பர் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேடி தெரிஞ்சுக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்த முடியாதுன்னு என்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு உழைச்சாலும் ஓவரா உழைக்கிறது, ஸோ இந்த டிசம்பர் மாதம் இறுதியான மாதம்னு சொல்கிறோம். 12வது மாதம். அதாவது ரொம்ப தந்திரம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். இங்கே எங்கே அடித்தா எங்கே போய் விடும் அப்படின்றது யூகிக்கக்கூடிய தன்மை. ஷார்ப்பான மைண்ட் செட்டு. அடுத்து ஜூலை இதுல பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி? ஜூலை மாதம் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப் புரியாத புதிர்னு சொல்லுவாங்க. ஜூலை மாதத்துல அவன் எப்போ சந்தோஷமா இருப்பான், எப்போ கோவப்படுவாங்க அப்படின்னு தெரியாது அப்படின்ற மாதிரி இரட்டைத்தன்மை இருக்கக்கூடிய நிலைகள். அதாவது எப்பவுமே ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ரொம்ப லோன்லியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது. ஓகே, இயற்கையாக கொடுத்துருது. ஆமாம், மோஸ்ட் ஆஃப் அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போய் தங்குறது, அம்மா அப்பா கூட சேர்ந்து இல்லாமல் பாட்டி தாத்தா வீட்டில் போய் படிக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும். வெளியில் போகக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது. ஸோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அந்த மாதிரி வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய நிலைகள். எனக்கு பிடிச்ச படிப்பு, பட் ஆனால் அது வெளியில் தான் இருக்கீங்க இல்லை அப்படிங்கும்போது குடும்பத்து பிரிவுக்கான சூழ்நிலைகள் அமைச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லோன்லியாக இருக்கிறதுனால அந்த அன்புக்காக இயங்குற விஷயங்கள் இதெல்லாம் நிறையா இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே, இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன? திருமண வாழ்க்கை அப்படின்னா அந்த புரியாத புதிர்னு சொல்லலை. இவங்க என்ன யோசிக்கிறாருன்னே எனக்கு தெரியல. அவன் விரும்புகிற மாதிரியும் இருக்கான், ஆனால் விரும்பாத மாதிரியும் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி நிலைகள் இருக்கும். ஸோ அது அவங்க வெளிப்படையாக பேசாமல் இவங்க மனசுக்குள்ளே என்ன ரகசியங்கள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த புரியாத புதிரும் போது இவங்க வெளிப்படையாக பேசினா மட்டும்தான் இவங்கள்ட்ட அந்த உண்மைத்தன்மை தெரியும். உள்ளுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். ஸோ திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர். விதண்டாவாதம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்றது ஃபோக்கஸ் மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுக்குமே இந்த தேவையில்லாத இஷ்யூஸ் அப்படின்வாங்களே, ஒரு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சா, ஓகே அதில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்னையே வருத்திக்கிறேன், நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறேன், ஐயோ நான் எனக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வருதுன்றது இவங்க வந்து கண்டிப்பாக வருவாங்க, பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு உங்கள் மனசுன்றது, ஏன்னா இங்கே வந்து சந்திரன் பாதினால உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால என்ன ஆகுனா ஒரு மன நிம்மதியற்ற நிலையை அனுபவிக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. ஸோ ஒரு குழப்பவாதிகள் அப்படின்னு இப்போ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராவல், வெளியூர் வெளிநாடு அப்படிலாம் அப்படியே ஒரு தனிமையை விரும்பி அதை என்ஜாய் பண்ணணும். இயற்கை விரும்பிதான் மாட்டோம். நிறைய பேர் செடி கொடிகள்லாம் பேசுவாங்கல்ல, இந்த ஜூலையில் பிறந்தவங்களாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஜூலை மாதத்துக்கு ஒரு பாட்டு கூட வரும், பூக்கள் பூக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பூக்கள்லாம் வந்து ஜூலை மாதத்துல ரொம்ப அழகா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஜூலை மாத பூவைலாம் என்னமோ பாட்டுலாம் நிறைய இருக்கு. ஸோ அப்போ லவ்வபிளுக்கும் அந்த ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த பூக்கள் அப்படிங்கும் போதும் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ சுக்கரன் போது நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கோட திருமணம் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அதாவது ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட் அப்படின்றத இவங்க எடுத்தாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பிரிவு ஏற்படும். ஸோ அதை வந்து ஒரு நிலையான தன்மை அப்படிங்கிறத எதிர்பார்க்காம ஆஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்றம் இறக்கங்களோட இருக்கும் உங்களோட லைஃப், அதை ஏற்றுக்கிட்டு போயிடணும். ஓகே, கன்னிவெடி மாதிரி. நிச்சயமா. அடுத்ததாக வந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்? ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் வந்து சுதந்திரமே கிடச்சிச்சு, அதனால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் நினைக்கிறேன். நிச்சயமா. அதாவது ஆதிக்கம் நிறைஞ்ச சூரியனுடைய ஆதிக்கம் முழுமையாக பெறக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். ஸோ ஆவணி அந்த மாதிரி மாதம் தமிழ் மாதம் எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஆவணியில் வரும். ஆடி ஆவணி அதில் பாதி இதில் பாதின்றப்போ அது அம்மா அப்பா 2 பேரும் ஒரு சேரப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்டில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து எப்படின்னா ரொம்ப யூனிக்கான கிரியேட்டர்ஸ், திறமைசாலிங்க நிறைய. இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எது தொடர்பு இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வகையில் ஆதாயம் பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கும். இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிலை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் நினச்சதை முடிச்சே தருவேன். என்னை பார்த்துக்கு அதுக்கு ஒரு லீடராக இருக்க ஒரு பெரிய தலைமை தாங்கணும் அப்படின்னா இவங்கள தான் கூப்பிட்டு தலைமை தாங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ், ஓகே, கிரியேட்டர்ஸ்.
நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். அப்பா தடையா இருப்பாரு, அம்மா தடையா இருப்பாங்க. இல்ல என்னோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பெரிய இஷ்யூஸ் இருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கின சொந்தத்துல திருமணம் பண்றது, விரும்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வயது வித்தியாசம் கூட பார்க்க மாட்டாங்க. ம். அந்த மாதிரியான திருமணத்துக்குள்ள போறது. வயசுல மூத்த பிள்ளை மாதிரி சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கலாமே. அது சார் மாதிரி அந்த மாதிரி வயசுல மூத்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு சூழ்நிலைகள் அமைக்கல. ஸோ இந்த ஆகஸ்ட்ல பிறந்தவங்களுக்கு அது வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றது மட்டும் ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு புரிதல் இல்லை. எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு காம்போ இருந்தது. பட் என்னன்னே தெரியல, காரணமே இல்லாமல் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் அமைச்சது. நல்லாவே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகளை அனுபவிக்கிறவங்களுமே இந்த ஆகஸ்ட்ல பிறந்தாங்க. ஏன்னா சூரியன் நீங்கள் வந்து வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ டென்ஷன் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் ஒரு வகையில். திடீர்னு வார்த்தையை விட்டுறது ஆமாம், அது மாதிரி. ஆனால் ரொம்ப வேகமான ஆளுங்க, வேகமான அவங்களோட தனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சிருவாங்க. ம். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு தனக்கான நிலையை வந்து சாதனை படைக்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா ஆகஸ்ட்ல பிறந்தவங்க அந்த அளவுக்கு இருக்கும். கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் தரப்புக்கு சொந்த தொழில் பண்ணணும், பெரிய பிசினஸ் மேனாக வரணுமா, கண்டிப்பாக ஆகஸ்ட்ல பிறந்தவங்க இருப்பாங்க. சாதனை படைச்சவங்களாம் இருப்பாங்க. பட் குடும்ப வாழ்க்கை மட்டும் வரும்போது மட்டும் இவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். அது மட்டும் அவங்க கரெக்டாக பார்த்து எடுத்துணும். இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து அனுபவிப்பாங்க. அடுத்து செப்டம்பர் மாசத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் மேடம்? செப்டம்பர் மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா 9ஆம் மாதம்னு சொல்லுவோம் பொதுவாக. ஸோ இந்த 9 அப்படின்னாலே வந்துட்டு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு நம்பர். இந்த மாதத்தில் பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க? கோவத்துக்கு கோவம், வேகத்துக்கு வேகம், எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நம்பர். எங்கள் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, மோடு முட்டி அப்படின்னு கூட சொல்லலாமா? நிச்சயமா அதிபுத்திசாலிகள்னு பேர். ஓகே, சரிங்களா? ரொம்ப லவபுளான பர்சன்ஸ் தான். ஸோ இவெல்லாம் சொன்னோடையே கேட்க மாட்டான் அப்படின்வாங்கல்ல, சொல்ற பேச்சை கேட்காத பிள்ளைகளா இருக்காங்க, அவன் இஷ்டத்துக்கு பண்றான் அப்படின்வாங்கல்ல, டிசிஷன் அவங்களே எடுத்துருவாங்க. ஸோ இந்த பெரிய பையன் இருப்பான், சின்ன பையன் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலைகள். அதே மாதிரி பொண்ணு பெரிய பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, சின்ன பொண்ணுக்கு வந்து பார்த்துட்டோம் கல்யாணம் பண்றோம்வாங்கல்ல, இந்த மாதிரி நிலைகள் நிறைய எந்த மாசத்துல இருக்குன்னா செப்டம்பர் மாசத்துல பிறந்தவங்க. கூகுள் மேப்போட மோசமா இருக்கு. நிச்சயமாங்க, இதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்த்து சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும். அட்லீஸ்ட் அந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பேசி நிற்கிறது, அப்புறம் அந்த மாதிரி ஒரு திருமணத்துக்குள்ள போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பிடிவாத குணம் ஜாஸ்திங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எதையும், அதாவது தீ சுட்டுச்சு ஆனா யாரால சுட்டு தெரியுமா, மறக்க மாட்டேன் அப்படின்னுவாங்கல்ல, காலத்துக்கு உள்ளார வச்சு செய்வாங்கன்னு சொல்லலாம். வன்மம்னு சொல்லலாமோ? ஆமா, பகை தீக்கிறதுக்கு வந்து அஞ்சாத ஆட்கள்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி செப்டம்பர் மாசத்துல பிறந்தவங்கலாம் வந்துட்டு ரொம்ப தீப்பொறி மாதிரி, எப்போ பற்றிக்கும் எப்போ அதை விளக்கு மாதிரி இருக்குமோ அப்படின்றது மாதிரி தெரியாதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிலைகள் இருக்கக்கூடிய நபர்கள். ஆன்மீக நாட்டமும் இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக கோவம் வேகத்தை கொண்டு போய் எங்கே வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இயற்கையாகவே அவங்க குடும்பத்தில் ஏதோ சம்திங் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட நிலைகள் அவங்க குடும்பத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கிறதுன்றது இவங்களுக்கு இயற்கையாகவே பிடிக்கும். அது ஒரு குறிப்பிட்ட கால இடைக்கு சாமியா போப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்க வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துக்கு வழிநடத்தக்கூடிய தன்மைக்கு போவாங்க. ஸோ செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்களாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பான ஆட்கள். இது கல்யாணம் எப்படி மேடம்? நிச்சயமாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோஸ்ட் ஆஃப் இந்த கண்ணீர் சம்மந்தப்படும் போது தான் அவங்களுக்கு அந்த கன்னிராசியும் இதில் சம்மந்தப்படும். ஸோ சுக்கிர நீச்சம் தாமதம், அதான் சொன்னேனே, பெரிய பையன் இருப்பான், சின்ன பையனை கல்யாணம் பண்ணுவாங்கன்னு இல்லையா, அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது இளமைன்ற விஷயம் இருக்கு இல்லையா, புதன் அப்படின்ற கிரகம் இங்கே அவங்க ஆட்சி அதிபதியாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு வேகமாக கல்யாணம் பண்ணுறது, எனக்கான வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறேன்னு நினைக்கிறது, படிக்கும் போதே நான் வந்து ரூட் போட்டுட்டு இருந்தேன், அடுத்து எப்படா பண்ணிட்டேன். ஆமாம், அந்த அளவுக்கு போகக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பிறந்தவங்களா இருப்பாங்க. திருமண வாழ்க்கை சப்போஸ் நேரத்துக்கு டிலே ஆகும். ரொம்ப வருஷமா ஆயிட்டுங்க, வயசே இப்போ 30 வயசு ஆகுது, இன்ன வரைக்கும் பொண்ணு பார்க்குறோம் அமைய மாட்டேன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப லேட் மேரேஜ். ஒன்று எக்ஸ்ட்ரீமாக ஏர்லியர், இல்லைன்னா ரொம்ப லேட். ஓகே மேடம், எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ், இது ரொம்ப நெகட்டிவ்? என்ன இந்த பிடிவாத குணம், கோவம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் யாரும் என்ன சொல்கிறதுக்கு, அவங்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுமா, அந்த அட்வைஸ்ன்றது உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது வந்துட்டு நல்ல விஷயமா, நான் வந்து அதிபுத்திசாலின்னு நான் நினச்சிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதிபுத்திசாலி இவங்க நினச்சிப்பாங்க, அதுவே உங்களுக்கு ஒரு மைனஸாக மாறும். உண்மையிலேயே புத்திசாலிங்க தான், பட் அவங்களோட விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க, எக்ஸ்ட்ரீமாக போய் ஆடி வாங்கிடுறது. ஆமாம், அதிபுத்திசாலித்தனமாக போய் எங்கேயோ நம்பி ஏமாற போகிறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க வந்து யாராவது சொல்கிறாங்க, அனுபவசாலிகள் சொல்கிறாங்க, நம்ம கேட்டுக்கலாமேன்றது அவங்களுக்கு தோணாது. அந்த நேரத்தில் பெண்கள் விஷயத்துலையும் சரி, பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ செப்டம்பரில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் மேரேஜ் தான் வளர்ச்சி. அடுத்து அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா தீபாவளியெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதத்தில் தான் வரும், அதனால கேட்க. அதாவது புதுமை படைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் தீபாவளினே ஆரம்பிச்சிட்டிங்க, ஸோ புது ட்ரெஸ்லாம் எப்போ வரப்பணும், கண்டிப்பாக தீபாவளிக்காக நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி.
ஸோ அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்படின்லாம் நம்ம ஒரு விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். விஷயங்கள் இருக்கு இந்த அந்த அக்டோபர் மாதத்துல. மாதத்தில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பிறந்திருக்கக்கூடிய நாட்கள். ஆமா, ஸோ காமராஜரும் அந்த மாதத்துல தான். நிச்சயமா இப்போ இந்த அக்டோபர் மாதம் இடத்துல நிறைய தலைவர்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ தலைமை பண்பு அப்படிங்கிறது இவங்ககிட்டலாம் இயல்பாகவே இருக்கக்கூடிய நிலைகள் உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வாழ்க்கையை வந்து துறந்தவங்களாகவும் இருக்காங்க. அக்டோபர் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஒரு இஷ்யூவாக இருக்க மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த புதுமையான விஷயங்கள் நிறைய வந்து தேடி தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்த முடியாதுன்னு எங்ககிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் அப்படின்ற கூடிய நபர்கள். போராடும் தன்மை இருக்கும், கடின உழைப்பாளிகள், திறம்பட எதையுமே தேடி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆற்றல் மிக்கக்கூடிய நபர்கள். ஸோ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, இவங்களுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் வச்சுருப்பாங்க. நான் ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்தா கூட நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஃபாலோவர்ஸில் இருக்கணும், என்னோட லைஃப் இப்படி தான், நான் லைஃப் ஸ்டைல் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன். ஸோ இந்த அக்டோபரில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய அது ஒரு குணாதிசயம் உண்டு. அதாவது போராடி முன்னுக்கு வந்தவங்களும் இவங்க தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை தடை தாமதத்தை அனுபவிக்கிறவங்க இவங்க தான். ஏன்னா இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ காமராஜர் சொன்னோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தி மகன் சொன்னோம். ஸோ இவங்கெல்லாம் பாருங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்னொருத்தரும் கல்யாணமே பண்ணிக்கல இல்லையா? ஸோ தலைவர்கள் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களாம் வந்துட்டு நாட்டுக்காக பிறருக்காக உதவும் கூடிய மனப்பக்குவம் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த தன்மை இருக்கும். பொதுவாக வந்துட்டு பிறருக்காக உதவுறது, தன்னோட வீட்டுக்காக நான் இன்ன வரைக்கும் எங்க அப்பா வந்து குடும்பத்தை பார்த்து தியாகிகள், கிட்டத்தட்ட தியாகிகளோட மாதம்னே சொல்லலாம். அது கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில வந்து நிறைய இஷ்யூஸ் அனுபவிக்கிறவங்க யாரு அப்படின்னா அக்டோபர் மாதத்துல பிறந்தோம். எக்ஸ்ட்ரீமா ஏர்லியரா கிடைச்சிருச்சு அந்த விஷயத்த வந்து எனக்கு ஏன்டா அதை எடுத்துக்கிட்டேன்ற அளவுக்கு போராடக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க. அது எனக்கு கிடைக்கலையே, வயசு 36 ஆச்சுங்க, 38 வயசு ஆச்சு, இன்ன வரைக்கும் திருமணம்ன்ற நான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பெரிய பொசிஷனில் இருக்கேன். 1,50,000 ரூபா சம்பளம் வருது, அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்குது. பட் எனக்கான வாழ்க்கை நான் ஆரம்பிக்கவே. ஸோ வயசே காலம் போகிறது, பட் அதுக்கான நிலைகள் உங்களுக்குலாம் பேசி அவமானப்பட்டு ஏதாவது நின்றுச்சா? ஆமாம். அக்டோபர் மாதம் அவங்களுக்கு பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது திருமண தடைகளை அனுபவிச்சிருக்காங்க. ரொம்ப ஏர்லியராக கிடச்சிது அப்படின்னா அது வந்து கூட பயணிக்க முடியாத சூழ்நிலை அனுபவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திருமண வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு ஒரு இஷ்யூ, அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பருங்க, நல்ல அதிபுத்திசாலிங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய நாலேஜ் கேதரிங் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது, எல்லாத்தையும் தேடி தெரிஞ்சக்கூடிய டிகிரியாக வாங்கி சேர்ப்பாங்கல்ல. அப்போ ஒரு முக்கியமான விஷயமாவே வச்சிருப்பாங்க போலயே. ஓகே, எனக்கு பின்னாடி பேர் புகழ் அந்தஸ்து அதுக்காகவே வாழணும், அப்படி ஒரு என் பேரை போட்டால் தட்டினா அப்படி வரணும் அப்படின்னு கூடிய ஒரு அதிக படிப்பாங்க, அதிக படிப்பாளி. ஓகே. அடுத்து நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நவம்பர் மாதத்திலே நிறைய சொல்றாங்க, இப்போலாம் இந்த ஆடி நோஷேவ் நவம்பர்லாம் இப்போ சொல்றாங்க. அந்த மாதத்தோட தன்மை எப்படிப்பட்டது? அதில் பிறந்தவங்களோட தன்மை எப்படிப்பட்டது? பொதுவாக வந்துட்டு இந்த நவம்பர் மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்கான ஆட்கள், நிறைய கிரியேட்டிவாகவும் இருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து அதை தெரிஞ்சிருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் எடுத்துக்கலாம், டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துல பிறந்தவங்களோ, ஆமா, அட்வைசபிளா இருப்பாங்க. நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நிலைகள் அப்படின்றது இருக்கும். பொதுவாகவே கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி கோவமான நாட்கள் வேகமான நாட்களாகவும் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அப்பாவினுடைய அனுகூலம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிலைகள் அனுபவிக்கிறவங்களுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அப்பாவினுடைய அனுகூலம் கம்மியாக இருக்கும். வேலைக்காக வெளியூர் போகிறது, சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறது, அந்த மாதிரி சூழ்நிலை அமைகிறது. கோவம் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வரும்னு சொல்லல. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, துருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமாக மந்தமாக இருக்குன்னு தான் போய் படுத்துருவாங்க. இவங்களை பிடிச்சி தட்டி எழுப்பது, இந்த எருமாடு வந்து எருமாட்டில் மழை மெஞ்ச மாதிரி இருக்குது அதெல்லாம் திட்டுவாங்கல்ல, தண்ணிக்குள்ளே போச்சுன்னா செகதின்னு தெரியாது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. ஏன்டா நீ போனால் 3 நாள் ஆச்சுடா, வீட்டுக்கு உனக்கு தெரியுதா இல்லையான்ற அளவு கேட்பாங்களே. உழைச்சாலும் ஓவரா உழைக்கிறது, சோம்பேத்தனம். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமே இந்த நவம்பர் மாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஓகே, திருமண வாழ்க்கை எப்படி மேடம்? 2 விஷயம் சொன்னீங்க, அதுவே திருமண வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. ஆமா, அதாவது இந்த புரிஞ்சுட்டு என் ஹஸ்பண்ட் இப்படிதாங்க, வேற வழி இல்லை, நோ ஆப்ஷன். ஆமா, அந்த மனுஷன் நான் ஐயோ ஒரு வேலை சொல்லணும்னா போதும், அதுக்கு நானே செஞ்சிடலாம் போல சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிலைகள் அனுபவிக்கக்கூடிய நிலைகள். இதே வந்துட்டு ஒரு பெண்ணாக இருக்கான்னு வச்சுப்போமே, நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தினம்லாம் வரக்கூடிய இருக்கும். குழந்தைகள் தினம், நேரு மாமா பிறந்தநாள்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பூக்களினுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப கனெக்டட் ஆகக்கூடியது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த பெருந்தன்மைன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதனாலும் பரவாயில்லப்பா, பூ
பழகி போயிடுச்சுன்னு இல்லையா? ஸோ அந்த பழகி போன மாதிரியான நிலைகளை எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நிறைய டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வைசபிள்ன்றதை தாண்டி எல்லாத்தையும் தப்புனா தப்பு தான். இங்கே வந்து யாருக்காகவும் என்னோட உறவாக இருந்தால் கூட சரி, நான் அவங்கள்ட்ட கரெக்டாக தான் இருப்பேன், கராராக தான் இருப்பேன். அது எனக்குலாம் சும்மா எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கே நான் பேசி போயிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து என்கிட்ட சும்மா நீ இதெல்லாம் சொல்லாத அப்படின்வாங்களே, அந்த மாதிரி நபர்கள். நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். என் ஹஸ்பண்ட் இப்படி தான், என் ஒய்ஃப் இப்படி தான்ன்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நிறைய இந்த டிஷிமிஷின்குள்ளே போய் மல்லு கட்டுறவங்களாம் இறந்தவங்க தான். அடுத்ததா இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு மறைமுகமாக நம்ம இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் பார்த்துருப்போம். மாமன் படத்தில் கூட பார்த்துருப்போம். அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஒரு பாசம்லாம் வச்சுருப்பாங்க. பட் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அந்த அதாவது ரொம்ப உடம்பு சரியில்லை, ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார்ல, திட்டிகிட்டே இருப்பாரு, என்னடி உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன பண்ண ஏது பண்ணுன்ற மாதிரி. அப்புறமா தெரியும் அவங்க அவ்வளோ லவ் இருக்கும். ஸோ அவரை அதை திட்டுறது கூட கோவமா திட்டிட்டு உள்ள அழுவாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நபர்கள். ஸோ இவங்க வந்து வெளியில தாங்க கோவக்காரங்க, உள்ள ரொம்ப பாசக்காரங்க, உண்மையானவங்க. பாவம் என்ன செய்யுது, அது நடிக்க தெரியாது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் எங்க இருந்தாலும் கெத்தா இருக்கணும், என் பொண்டாட்டி கூட என்ன எடை போட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ நவம்பர் மாசத்துல பிறந்தவங்களுக்கு இது ஒரு, ஆனால் உண்மையிலேயே ரொம்ப லவபிளான பர்சன்ஸ் யாருன்னா நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்க தான். ஓகே மேடம். வருடத்தின் இறுதி மாதம் டிசம்பர் மாதம். கிறிஸ்மஸ் இப்போ தான் வருது. என்னது அரையாண்டு லீவ் இப்போ தான் விடுவாங்க. பல ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதத்தில் வரும். மார்கழியும் தொடங்கும். நிறைய ஒரு மங்களகரமான மாதம்னு சொல்லலாம் டிசம்பர். நிச்சயமா டிசம்பர் மாதம் எடுத்துட்டோம். உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ், எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் கலந்து வரக்கூடிய, எல்லா மதத்தினரும் அழகாக ஒரு சேர கொண்டாடக்கூடிய மாதம்னே சொல்லலாம். ஸோ இந்த டிசம்பர் மாதம் இறுதியான மாதம்னு சொல்கிறோம், 12வது மாதம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிறந்தவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது ரொம்ப தந்திரம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். ஒரு காய் நகர்த்தினாலும் இங்கே எங்கே அடித்தா எங்கே போய் விழும் அப்படின்றது யூகிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ரொம்ப எப்படி ஷார்ப்பான மைண்ட் செட்டு, ஒரு யூகம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய நிலைகளும் இருக்கும். கோவம் இருக்கும், குணம் இருக்கும். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடு போகிறது, அதுக்கெல்லாம் ஆசை, கனவு, கிளம்புப்பா போயிட்டு வந்ததாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிளம்பி போகக்கூடிய நபர்கள். நிறைய பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்கலாம் இதில் இருப்பாங்க. அரசியலுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கும். கோவம் இருக்கும், குணம் இருக்கும். என்னுடைய இம்பார்ட்டன்ட், எனக்கான விஷயம், இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அதில் எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன கிடைக்கும், இவங்ககிட்ட இருந்து நான் என்ன ஆதாயத்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த பேர் ஏதோ ஒரு விஷயம், நான் 10 ரூபா கொடுக்குறேன், போஸ்டர்லாம் அடிச்சு விட்டுவாங்கல்ல, நான் எனக்கு இது பண்ணிட்டேன்னா உடனே போஸ்டர் ஆகும்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் ஒரு வேலை செஞ்சேன்னா அதில் எனக்கு நேம் வரணும், என்னோட பேருக்கான அங்கீகாரம் வேணும். அப்படி இல்லைன்னா அது தேவையில்லை. 10 ரூபா 11 இருக்க விரும்பலை அப்படின்றப்போ தனித்துவமாக இருக்கக்கூடிய நபர்கள், அந்த தனித்துவத்தை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப க்ரியேட்டிவான பர்சன்ஸு, ஹெல்பிங் மைண்டடாகவும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணுறது வந்து எப்படின்னா பப்ளிக்காக இருக்கணுன்ற மாதிரியான நிலைகளாக இருக்கும். விளம்பர பிரியர்கள் அப்படி சொல்லிடுங்க. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. நான் எதை செஞ்சாலும் எனக்கு என்ன ஆதாயம், சுயநலவாதிகளாகவும் இருக்காங்க, அதே நேரத்தில் சுயநலத்தில் கொஞ்சம் பொதுநலம் அப்படின்ற மாதிரியான நபர்கள். ஸோ கோபம், வேகம் எல்லாமே ஒரு சிறப்பற்ற நபர்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தலைமைத்துவம் ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா தலைமைத்துவம் தாங்குற அளவுக்கு போவாங்க. அந்த மாதிரி நிலைகள் இருக்கும். மனம் விரும்புறதை மட்டுமே செய்வாங்க. இவங்ககிட்டலாம் போய் ஒரு விஷயத்த கொடுத்து இது தப்பு, இது ரைட்டு, இதை ஏற்றுக்கோ, நான் அட்வைஸ் பண்ணுறேன், நீ ஏற்றுக்கோ, நீ சொல்லி நான் கேட்கணும் அவசியம் கிடையாது, நான் தான் உனக்கு குரு, நீ எனக்கு குரு கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வாதாடக்கூடிய தன்மை, ஒரு குரு நிலையில் இருக்கவங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, சண்டை போட்டனாலும் என்னோட அதிகாரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சண்டை போட்டு நான் வாங்குவேன், தன்னோட நிலையை நிலைநாட்டிப்பா. ஆமா, அது எங்க யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு உறவுகள் பகைமையானாலும் பரவாயில்ல, என்னோட அங்கீகாரம் என்னை நான் விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ நிறைய அரசியல் பிரமுகர்கள் சம்மந்தப்பட்டதிலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, அதில் சுயமாக இருக்கேன், எனக்கான அடையாளத்தை நான் உருவாக்குறேன், நான் வந்து டிபெண்டிங்லாம் கிடையாதுங்க, சுய அடையாளம் அப்படின்ற மாதிரி. ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணாலும் எனக்கு கௌரவமான ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா நாங்கள் வேலை பார்ப்பேன், இல்லைன்னா தேவையில்லை, எனக்கு அந்த வேலையே வேணாம் அப்படி தூக்கப்படக்கூடிய நபர்கள். ஓகே, அவங்க திருமண வாழ்க்கை எப்படி மேடம் இருக்கும்? இவ்வளோ ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க, இவ்வளோ அப்பா இல்லைங்க, அதாவது நம்பிக்கைன்றது வேற, தன்னம்பிக்கைன்றது வேற. ஸோ இவங்க மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அசைக்க முடியாத தன்னம்பிக்கையாக இருக்கும். அதெல்லாம் என் ஒய்ஃப் போக மாட்டாங்க, எனக்கு தெரியும்,
அப்படின்ற அளவுக்கு தனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. நிச்சயமா தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசியே வந்து பெரிய ஆளாகிறது யாருன்னா அவங்க தான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிசம்பர் மாதத்தில் பிறந்தவங்க வரைக்கும் ரொம்ப வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், கடின உழைப்பாளிகள், வேகம், விவேகம், கோபம் எல்லாமே இருந்தால் கூட இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் நிறைய கொஞ்சம் வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க. ஆனாலும் பாசமாக இருப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைங்க. எப்போ பாரு இப்படி தான் கத்தும். எங்கள் வீட்டை குறை சொல்லாமல் இந்த ஆள் தூக்கமே வராது. திடீர்னு என்ன பண்ணும் அந்த பொண்ணு? சமைச்சு போட்டுரும். வேறு வேலை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் நிறைய கொஞ்சம் ரெஃபரன்சேஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ ஏதாவது பேசலை கட்டை எடுத்து அடிப்பேன்ற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அடைக்க ஆளும் தன்மை அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்துட்டா பிரச்சனை இல்லை. வார்த்தைகளை வந்து காயப்படுத்தாமல் பேசணும். இவங்களுக்கு ஈஸியாக சரளமாக வர்றது என்னன்னா, எங்கே அடித்தா எதை சொன்னால் என் பொண்ணாடி வாய முடுவான். அதை ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. பையனாக இருக்கட்டும். அதே மாதிரி என் ஆத்துக்காருக்கு எதை சொன்னால் வாய முடுவார். அடுத்து பேசவே மாட்டாருன்னா எங்கே அடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக காய்நாத்துவாங்க. நிறைய பேருக்கு அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஒரு இஷ்யூவாக இருக்குங்க. குழந்தை பிறப்பு தடை தாமதம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணாக இருக்கான ஆணுக்கான அத்தனை தன்மையும் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். அடைக்காலும் தன்மையாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். அதே வந்து ஒரு ஆணாக இருக்காரு அப்படின்னா அவர் ஆல்ரெடி குடும்பத்தை வெளியில் நிர்வாகத்திறன் இவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செய்வாங்க. அந்த தன்மையில ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதாவது ஓவர் ப்ரெஷர் உடம்புக்கு ஆகாதுன்னு வாங்கல, அதை எடுத்துக்க கூடாது. ஆமா, இவங்க வந்து ஓவர் ப்ரெஷர் உள்ள எடுத்துப்பாங்க. அதனாலதான் தலைவலி, கண்ணாடி போடுறது, டென்ஷன் ஆகுறது, கத்துறது, இந்த பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்கவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் பிறந்தவங்க. ஸோ அவங்களாம் அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஓகே மேடம். மொத்தத்தில் 12 மாதம் பிறந்தவங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டீங்க. பலரும் அதை பார்த்துட்டு ரொம்ப கிளியர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நமக்குள்ளே இருந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. நன்றி.